Taste the Daily. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல பேருந்துகள் இல்லாத காரணத்தால் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய அரசின் விளம்பரத்திற்காக மட்டுமே திறந்து வைக்கப்பட்ட கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் முகூர்த்த நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளம்பாக்கம் பேருந்து முனையத்தில் திரளான பயணிகள் குவிந்தனர். இந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல இரவு 9 மணிக்கு மேல் பேருந்துகள் இல்லாத காரணத்தால் ஆத்திரமடைந்த பயணிகள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட இளைஞர்களை விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறை கடுமையாக தாக்கியதால் ஒட்டுமொத்த பயணிகளும் கொந்தளித்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. தனது தந்தையின் பெயரை சூட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே புதிய பேருந்து முனையத்தை திறந்த ஸ்டாலின் போட்டோ ஷூட்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து போதிய பேருந்துகளை இயக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய அரசு தனது ஏவல் துறையை ஏவி மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி தாக்கியதாகவும் பயணிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் காவல்துறையினரின் தவறான அணுகுமுறை காரணமாகவே சாலை மறியல் தீவிரமடைந்ததாக பயணிகள் குறிப்பிட்டனர். டைம் சென்டர் போய் பார்த்தோம், டைம் கீப்பர் இல்ல. டைம் கீப்பர் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. யாரும் எந்த பதில் சொல்றதுக்கு யாருமே இல்ல. பஸ் பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் வந்து ஷெட்ல போட்ட மாதிரி நிறுத்திட்டு கண்டக்டர் டிரைவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. பஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருந்த பஸ் 4 பஸ் தான். அந்த 4 பஸ்லயும் வந்து எத்தனை பேர் ஏறுவாங்க? 10,000 பேர் மேல இருக்காங்க. எத்தனை பேர் அதுல ஏற முடியும்? பதில் வந்து கம்பல்சரி பீப்புள்ஸ்க்கு வந்து சொல்லி ஆகணும். ஒன்னு சொல்யூஷன் கொடுத்து இதை அரெஸ்ட் பண்ணணும், இல்ல கம்பல்சரி இதான தப்பு நடக்கான்றது மன்னிப்பு கேட்டே ஆகணும். இந்த போக்குவரத்து துறை இன்சார்ஜ் வந்து எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஃப்ளோர்ல யாருமே இல்ல, யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அதனாலதான் மக்கள் நடுரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்தப்போ ஒரு 3 பஸ் தான் இருந்துச்சு. அதுவும் வந்தது எல்லாரும் ஏறிட்டாங்க. ரொம்ப ரேஷன் கடையோட மோசமா எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு தான் ஏறினாங்க. அதை விட தாண்டி கால் இல்லாதவங்க, அந்த குழந்தை வச்சுட்டு இருக்கவங்களாம் அப்படியே தான் இன்னமும் நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் பஸ் பார்க்குறேன், இன்னொரு பஸ் வரல. இங்க வந்து போலீஸ்காரங்க இதே தான் சொன்னாங்க, பின்னாடி 25 பஸ் நிக்குதுன்னாங்க. இந்த இடத்த விட்டீங்கன்னா பஸ் வரும்னாங்க. அதை விட்டும் இப்போ 1 மணி நேரம் ஆகுது, இப்போ வரைக்கும் எந்த பஸ்ஸும் வரல. நாங்க 8:30 மணில இருந்து இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம்.